நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை, அவரே என்னுடைய ஆண்டவர், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவர்தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய கிரியைகளில் அவர் ஒருவரையே விசுவாசிக்கிறேன் என்பதை காண்பிக்க வேண்டும். நீங்க எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைய போல வாழாம இருக்கிறாங்க தெரியுமா? போனை எடுத்து பார்த்தா தெரியும் தேவ பிள்ளையா, ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும். Who are you? ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ பவுல் சொல்வது விசுவாசத்தினால நீதிமானாகிறான்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு சொல்லும்போது கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களேன்னு சொல்றாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கா? இங்கே யாக்கோபு தன் சகோதரராய் இருக்கக்கூடியவர்களுக்கு, உபத்திரவத்தில் சிதறி அங்குமிங்குமாய் இருக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவனிடத்தில் இருக்குமானால் அவன் இன்னொருவனுக்கு உதவி செய்ய வேண்டும். உபத்திரவத்தினால சிதறி இருக்கிறீங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வசனம் வரை முதலாவது நம்ம வாசிக்க கேட்கலாம். அதன் பின்பு நாம் இந்த நாளின் செய்தியை நாம் கேட்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்கிற ஒரு சத்தியத்தை யாக்கோபு இந்த இடத்துல எழுதுகிறார். அன்பானவர்களே, எனக்குள் ஒரு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் வெளிப்படும், அது காணக்கூடிய ரீதியாக இருக்கும் என்பதை யாக்கோபு எழுதுகிறார். ஒருவன் தேவனுடைய பிள்ளை, தேவன் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்வானானால் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதற்கு ஏற்ற வண்ணமாக அவங்க வாழ்க்கை இருக்கும். வாழ்வில் கிரியைகளில் இல்லாமல் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வார்களானால் அவர்கள் விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். இதை யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுகிறார். இந்த இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். சிலர் இது வேறு யாக்கோபு எழுதுகிறார் என்று நம்புகிறார்கள். இருப்பினும் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரன், அதாவது இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் அதன் பின்பாக தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய யோசேப்போடு குடும்பம் நடத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அப்படிப்பட்ட பிள்ளைகளில் ஒருவராக இருந்தவர் யாக்கோபு. இந்த யாக்கோபை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மேலும் வேதத்திலே பார்க்கும்போதும் மக்கள் சொன்னார்களே, இயேசுவை விசுவாசியாமல் போவதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க.
இவனுடைய சகோதரர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை மிக குறைவாக மதிப்பிட்டார்கள். தச்சனுடைய குமாரனாயிற்று, இவனுடைய சகோதரர்கள் நம்மத்தில் இருக்கிறார்களே, இவர் என்ன தெய்வமா என்று சொன்னார்கள். ஆக இயேசுவை பெற்றெடுத்த பின்பு மரியாள் இன்னும் பல பிள்ளைகளை அவள் தன்னுடைய கணவனால் பெற்றெடுத்தாள். அப்படிப்பட்ட சகோதரர்களில் ஒருவன், பிள்ளைகளில் ஒருவன் யாக்கோபு. அவர் இயேசுவை விசுவாசித்தார். பின் நாட்களிலே எருசலேம் ஆலயத்திலே அவர் ஒரு ஊழியராக பணியாற்றினார். அப்படிப்பட்ட அந்த தேவ மனிதர் இந்த நிருபத்தை எழுதியிருக்க கூடும் என்று பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள். ஆக அந்த யாக்கோபு எருசலேம் ஆலயத்திலே அவர் ஒரு ஊழியராய் பணிபுரிந்த போது அந்த எருசலேமிலே இருந்த 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தினால பல இடங்களிலே சிதறி போனார்கள். அப்படிப்பட்ட சிதறப்பட்ட யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்களில் இதுவும் ஒன்று. பேதுருவும் கூட அப்படி சிதறப்பட்டவர்களுக்கு எழுதினார். அவர் மேற்கு திசையிலே சிதறி இருந்த யூதர்களுக்கு எழுதினார். ஆனால் இவரோ கிழக்கு பகுதியிலே சிதறி இருந்த யூதர்களுக்கு, பாபிலோன், மெசபத்தோமியா பகுதிகளில் சிதறி இருந்த யூதர்களுக்கு இந்த யாக்கோபு நிருபத்தை குறிப்பாக யூதர் கிறிஸ்தவர்களுக்காக எழுதினார். ஆக குறிப்பாக 45 முதல் 48 காலங்களில், கிபி 45 முதல் 48 காலத்தில் இதை எழுதியிருக்கலாம். உபத்திரவத்தினால தன்னுடைய இடம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய ஆலயம் என்றிருந்த இடத்தையெல்லாம் விட்டு பல இடங்களிலே உபத்திரவத்தினாலே சிதறி போனவர்கள் விசுவாசத்திலே பலனடையும்படியாக, அந்த உபத்திரவத்திலே தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்படியாக, அவர்களுடைய உண்மையான விசுவாசம் வெளிப்படும் என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக இந்த உபத்திரவத்தினால் சிதறிப்போன கிறிஸ்தவர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த யாக்கோபு எழுதினார். அவைகளில் ஒரு பகுதியை தான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். பாருங்கள், விசுவாசமும் கிரியையும் என்கிற 2 காரியங்களை இந்த இடத்துல இவர் பேசுகிறார். பார்க்கலாமே. இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக விசுவாசத்தையும் கிரியையையும் ரொம்ப அழகாய் கோடிட்டு காண்பிக்கிறார். உண்மையான விசுவாசம் இருக்குமானா அது கண்டிப்பாக தெரியுங்கன்னு சொல்கிறாரு. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உண்மையான ஒரு மெய்யான விசுவாசத்தை நான் வைத்திருப்பேனானால் அந்த விசுவாசம் அது வெளிப்படக்கூடிய விசுவாசமாக தான் இருக்கும். ஆக என்னுடைய வாழ்வு சொல்லும் எனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி. எனக்குள்ள மெய்யான விசுவாசம் இருக்குமானால் என் வாழ்க்கையிலே அவைகள் வெளிப்படும். அது வெளிப்படாம நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனானால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது, அது அவனை ரட்சிக்காது அப்படிங்கிறார். அவசியமான ஒரு காரியம் இது. ஏதோ அன்றைக்கு சிதறப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் இது அவசியமாக இருப்பதனால இதை வேதமாக 66 புத்தகங்களில் ஒன்றாக இதை புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிருபமாக இந்த யாக்கோபு நிருபம் காணப்படுகிறது. சொல்லக்கூடிய சத்தியத்தை சற்று சிந்திக்கலாம். இன்றைய வாழ்விலும் கூட அநேகர், நான் தேவ பிள்ளை, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், 10 வருஷமான ஆலயத்துக்கு போகிறேன், ஏன் பிறந்ததிலிருந்தே நான் கர்த்தருடைய பிள்ளையாகத்தான் நான் இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த கிறிஸ்தவத்தை காண்பிக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். விசுவாசம் உண்டென்று ஒருவன் சொல்வானானால் அந்த விசுவாசம் கிரியைகளிலே அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்கிறார். 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது இந்த மெய்யான விசுவாசம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அந்த மெய்யான விசுவாசத்துக்கு அடையாளம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். எவிடன்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிறார். 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது அந்த மெய்யான விசுவாசத்துக்கு 2 உதாரணங்களை, 2 பேரை உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக கிரியை உள்ள விசுவாசம்தான் மெய்யானது, கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது என்று ரொம்ப அழகாக இந்த சத்தியத்தை அவர் எழுதுகிறார். பார்க்கலாமே. 14 முதல் 17 வரை பார்க்கும் பொழுது மெய்யான விசுவாசம் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது அப்படிங்கிறார். கொஞ்சம் கவனிங்க. 14வது வசனத்தில், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும்
கிரியைகளில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என் சகோதரரே, கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். தன்னோடு தன்னுடைய தாய்க்கு பிறந்த ஒரு சகோதரனாக கிறிஸ்து இருந்தபோது கூட இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை அவர் அட்ரஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஊழியக்காரன் என்று ரொம்ப அழகாக தாழ்மையாய் அடையாளப்படுத்துகிறார். இங்கே தன்னுடைய சக நண்பர்கள், தன்னுடைய கோத்திரத்தார்களுக்கு அவர் சகோதரர், ஏன்னா இவரும் ஒரு யூதராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் சகோதரர் என்கிற 2 ரீதியாகவும் இங்கே ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணுறார். என் சகோதரரே, சொல்கிறத கவனிங்க அப்படின்னு, உங்களில் ஒருவனாக நான் பேசுகிறேன். என்ன சொல்கிறாரு? ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? விசுவாசம் உண்டென்று சொல்லி கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை என்கிறதை ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறாருங்க. விசுவாசம் இருக்குமானால் கிரியைகள் இருக்க வேண்டும். அப்படி கிரியைகள் இல்லாமல் ஒரு விசுவாசம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்வோமானா அந்த விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிறார். இந்த பிரயோஜனம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பார்ப்போமானால் புதிய ஏற்பாட்டில் வேறு இடத்துல இதே போன்ற ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எங்கே அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இந்த பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ப்ராஃபிட் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அப்போது விசுவாசம் இருக்குமானா கிரியை என்ன இருக்கணுங்க? இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்து கிரியைகள் இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு நான் சொல்வேன், ஆனால் என் கிரியைகளில் அந்த விசுவாசம் அது காண்பிக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை அடக்கி வைக்க முடியாது. சமீபத்தில் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அப்போ அந்த குடும்பத்தை சந்திக்கும்போது புதிதாக ஒரு குடும்பம், அப்போது ஐயா இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளாக வந்தது. ஏன்னா அந்த குழந்தையுடைய தலையை பார்க்கும்போது முடிகளெல்லாம் கொட்டி அங்கும் இங்குமாக ஒரு சில முடிகள் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ நான் கண்டுபிடிச்சேன், அந்த குழந்தைக்கு ஒரு வேளை கேன்சர் இருக்குமோ. அப்போது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி, உள்ளாக இருக்கக்கூடிய அவயவங்களில் இருக்கக்கூடிய அந்த வியாதி அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. பல வியாதிகளை நம்ம சொல்ல முடியும். அவங்களுடைய செயல்கள் ஒரு ஆக்டிவாக நார்மல் பர்சனாக இருக்க மாட்டாங்க. சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது சில வியாதிகள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க செயல்கள், அவங்க காரியங்களை பார்க்கும்போதே நம்ம புரிந்து கொள்ளலாம். அவங்கள காணும் போதே நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போது எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு நான் சொல்வேன், ஆனால் அந்த விசுவாசம் என்னுடைய செயல்களில், என்னை காணும்போது, என்னிடத்தில் பழகும்போது அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். 15-16 அதுக்கு அழகாக ஒரு எடுத்துக்காட்டை அவர் பயன்படுத்துகிறார். என்ன எடுத்துக்காட்டு? 15-16 கொஞ்சம் கவனிங்க. ஒரு சகோதரனாவது, பாருங்க, ஒரு சகோதரனாவது, சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசத்தினால பிரயோஜனம் இல்லை என்பதை புரியும்படியாக ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். ஒரு சகோதரன் வரா, அவன் குளிரில் வரும்போது அவனுக்கு வஸ்திரம் கொடாமல், நீ குளிர் காய்ந்து கொள், உனக்கு பசியாரும் என்று அவனை சொல்லி சமாதானமாய் போய் வா என்று சொல்லுவீர்களானால் அந்த வார்த்தையினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்களா? நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, இரக்கம் உள்ளவங்க அப்படின்னு நீங்கள் உங்களை நினைக்கிறீங்க. நான் ரொம்ப இரக்க குணம் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வராரு உங்கள் கம்பெனிக்கு,
வந்துட்டு சொல்கிறாரு, ஐயா குடும்பம் நடத்துறதுக்கு கூட வழியே இல்லை, உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை இருந்தால் எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க, நான் நல்ல வேலை செய்வேன், நான் நல்ல வேலைக்காரன் தான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். இப்போ வேலை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த சகோதரனை நீங்கள் பார்த்துட்டு, அப்படியா பரவாயில்லப்பா, சமாதானமாக போயிட்டு வாப்பா, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், சோர்ந்து போயிடாத, எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களான்னா அவனுக்கு அந்த வார்த்தையினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க, நான் கேட்குறேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் அவனுக்கு இல்லை. இந்த வார்த்தையை வச்சு அவன் என்ன செய்ய முடியும்? போகிற வழியில் கொஞ்சம் கடையில் போய் கொடுத்து, நீ ரொம்ப நல்லா இருப்ப, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி கொடுத்தான். 1/4 கிலோ சுகர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பானா? அதனால் எந்த பிரயோஜனமும் அந்த தேவையோடு வந்த மனிதனுக்கு இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறார். இங்கே அவர் பயன்படுத்தின வார்த்தையை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணுங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படி வருகிற ஒருவனிடத்தில் என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், நீங்கள் சமாதானத்தோட போப்பா. இது ஆக்சுவலாக எபிரேயர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான வார்த்தை. தன்னை காண வருகிறவர்களுக்கு இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பொதுவாக யூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது அதை தான் இவர் யூத கிறிஸ்தவர்களுக்கு, சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எடுத்து பேசுகிறார். பாருங்கள், நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புங்களே வேதத்தை. இந்த வார்த்தையை அவங்க வாழ்நாட்களில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதை தான் இவர் ஒரு நடைமுறையாக எடுத்து அதை பேசுகிறார். நியாயாதிபதிகள் 18:6 வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கோத்திரத்தாருக்கு குடியிருப்பதற்கான ஒரு நல்ல ஒரு இடம் இல்லாததுனால அந்த இடத்தை பார்த்து வரும்படியாக அனுப்புகிறார்கள். அப்படி இந்த தான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், தான் புத்திரத்தார் ஒரு மலையருகே வந்த பொழுது ஒரு ஆசாரியன் அங்கே இருக்கிறார். ஆக அந்த ஆசாரியரை மீகாவினுடைய வீட்டுக்கு அண்டையில் வரும்பொழுது ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும்போது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறார். இது அவங்க வாழ்த்துதலாக ஒருவரை காணும் பொழுது அனுப்பும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்த்தா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் நம்ம இதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அன்னாளை பார்த்து அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இவர் சொல்லுகிறார், சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் உனக்கு நன்மையை செய்வார். பாருங்க, சமாதானத்தை வாழ்த்துதலை சொல்லி அனுப்புறாங்க. இப்போ அதே உதாரணத்தை தான் எடுக்கிறார். ஏன் ஆண்டவர் கூட உலகத்தில் வரும்போது அவரும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போமானால், மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு தன்னை தொட்ட பொழுது அவளுக்கு ஒரு நன்மை உண்டாகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்றார். இது யூதர்கள் மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது, மற்ற ஒருவனை பார்க்கும் பொழுது அனுப்பும்போது வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது வர்ற ஒருத்தனை நல்லா கவனிங்க, வர்ற ஒருத்தனை தேவையோடு வரான், குளிரோடு வருகிறான். அப்படி வந்த ஒருத்தனுக்கு நீ ஒரு பெட்ஷீட்டை கொடுத்துருப்பாயானால் அவனுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பசியாய் வருகிறவனுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்துருந்தா அது அவனுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதை செய்யாதபடி நீ குளிர்காய்ந்து பசியாறு. யோசிச்சு பாருங்க, குளிர்காய்ந்து நீ என்ன ஆகு, பசியாரிக்கப்பா, சமாதானத்தோட போப்பா அப்படின்னு தேவையோடு வந்தவனுக்கு அவன் தேவையை சந்திக்காமல் அனுப்புவீர்களானால் அந்த வார்த்தையினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. இப்படித்தான் கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்து போனதுன்னு சொல்றார்.
நான் அன்பாக இருக்கிறேன், இரக்கமாக இருக்கிறேன், நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு நான் சொல்வேன். ஆனால் அது கண்டிப்பாக என் கிரியைகளில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. கிரியைகளில் வெளிப்படாமல் வெறுமனே பேசிக்கொண்டிருப்பார்களானால், ப்ரொஃபஷன் ஃபெய்த்துன்னு நம்ம சொல்லலாம், வெறுமனே சொல்லி கொண்டிருப்பார்களானால், நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் என் விசுவாசம் பிரயோஜனமற்றது. அந்த விசுவாசத்தினால ஒன்றும் நடக்காது, அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நம்ம மனசில் தோணக்கூடிய ஒரு விஷயம், அப்போது விசுவாசம்னு உள்ளே இருந்தால் அது கண்டிப்பாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு நான் சொல்வேன், ஆனால் என் வாழ்க்கை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கீழே 18வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த மெய்யான ஒரு விசுவாசம் அது அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றார். 18ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. அதாவது ஒருத்தர் சொல்றான், எனக்கு விசுவாசம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றான். அந்த விசுவாசத்தை அவன் எப்படி காண்பிக்க முடியும்? அவனுடைய கிரியைகளினால் தான் காண்பிக்க முடியும். அப்படி கிரியைகளால் அவனால் காண்பிக்க முடியலன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது என்பது உண்மை அல்ல. அப்போ ஒருத்தன் சொல்றான் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி, இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு கிரியைகள் உண்டு அப்படின்னு சொல்றான். அப்போ கிரியைகள் இருக்கிற ஒருவன் என் விசுவாசத்தை என் கிரியைகளால் நான் காண்பிக்க முடியும். நீ உன் விசுவாசத்தை காண்பி அப்படின்னா எப்படி அவன் அதை காண்பிக்க முடியும்? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நான் தேவனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் அது வெளிப்பட வேண்டும் அல்லவா? அப்படி வெளிப்படாமல் இருக்குமானால் அது தன்னிலே தானே செத்ததா இருக்கிறது, அது காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தையும் அவர் எடுக்கிறார். பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை, அவரே என்னுடைய ஆண்டவர், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவர்தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய கிரியைகளில் அவர் ஒருவரையே விசுவாசிக்கிறேன் என்பதை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்பதை தன் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டுங்க. வாழ்க்கையில் காண்பிக்காம அவர் ஒருவரே கர்த்தர், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வேன். ஆனால் யாக்கோபு சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. பிசாசு விசுவாசத்துக்கு அது சமம்னு சொல்றார். பிசாசுகளும் தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்கிறது, நம்புகிறது, அதுவும் நம்புது. அவர்தான் தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத பிசாசும் என்ன செய்யுது? நம்புகிறது, அதுவும் விசுவாசிக்கிறது. விசுவாசிச்சதே. லேகியோன் ஒரு மனிதனுக்குள்ளாக 2000க்கு அதிகமான பிசாசு இருக்கும்போது ஏன்னா அந்த லேகியோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ரோம படைகளில் அவ்வளவு பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனை லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பிசாசு உள்ளே இருந்துச்சு, அதனால தான் அதை லேகியோன் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போது ஆண்டவரை பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுங்க? காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த ஏன் வந்தீங்க? எனக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த நாளில் தான் என்ன நீங்கள் வேதனைப்படுத்துவீங்க. எனக்கு நியாய தீர்ப்பு ஒன்றை வைத்திருக்கிறீர். அவர் ஒருவரே கர்த்தர், நியாய தீர்ப்பு இருக்கிறது. பிசாசுகளும் நம்புகிறது, விசுவாசிக்கிறது, நடுங்குகிறது. போ அப்படின்னு சொல்லும்போது அது அந்த மனுஷனை விட்டு போனது, நடுங்குகிறது. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையை பிசாசு வைத்திருக்கிறதா? சொல்லுங்க. பிசாசுக்கிட்ட அந்த கிரியைக்கு, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் இல்லை. நம்புது அவர் ஒருவரே தேவன் அப்படிங்கிறத, நியாய தீர்ப்பு இருக்கிறது, நம்புகிறது. ஒரு நாள் வரும்போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நரகத்தை எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், பிசாசுக்கு தெரியும். ஆனால் நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை நினைத்து மனம் திரும்புகிறதா? இல்லை. அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் ஒருவரே கர்த்தர் என்று அவரை தொழுது கொள்ளுகிறானா? இல்லை, அவரை தொழுது கொள்வதில்லை.
அவரை விசுவாசிக்கிறான். ஆனால் பிசாசு தன்னுடைய கிரியைகளில் அவரை ஆராதிக்கவோ, அந்த நியாயத்தீர்ப்பை அறிந்திருக்கிறவன் அதற்கு ஏற்ற வண்ணமாகவோ கிரியைகளில் காண்பிக்கிறது கிடையாது. இன்றைக்கு தேவன் ஒருவரே கர்த்தர், அவரை விசுவாசிக்கிறேன், நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வரும், அப்பொழுது நரகம் மோட்சம் என்பதற்கு மனிதனை தேவன் அனுப்புவார், எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து விசுவாசித்து வைத்திருக்கிறவன் அதற்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையிலே நியாயத்தீர்ப்பு வருகிறதையா, பரிசுத்தமாக வாழணும், நான் தேவ பிள்ளை, அதற்கு ஏற்ற வண்ணமாய் நான் இருக்க வேண்டும் என்று என் கிரியைகளிலே நான் காண்பிக்கவில்லையானால் பிசாசினுடைய விசுவாசத்துக்கு அது சமம். விசுவாசம் இருக்குமானால் அந்த மெய்யான விசுவாசம் நிச்சயமாய் அது வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது என்று ரொம்ப அழகாக இவர் இங்கே சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீ தேவ பிள்ளையானால் உன் வாழ்வு சொல்லும் நீ தேவ பிள்ளை என்று. வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறாயா. இது நான் சொல்வதல்ல, என் கிரியைகள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கிரியைகளில் என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், நியாய தீர்ப்பை விசுவாசிக்கிறேன் என்பதை காண்பிக்கவில்லையானால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒர்க் பிளேஸில் போய் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளையா அல்லது அவிசுவாசியாங்கிறத சில பேரை பார்க்கும்போது வித்தியாசமே தெரியல. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு அந்நியன் எப்படி செயல்படுறானோ அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனும் அந்த இடத்தில் அந்த பணியை செய்கிறவனாய் காணப்படுகிறான். தாராளமாக லஞ்சம் வாங்கிறது, செய்யக்கூடாத காரியங்களை ரொம்ப சகஜமாக செய்கிறது, அது ஏதோ அந்த இடத்துல போனால் அந்த சீட்டில் உக்காந்தா அப்படி தான் இருக்கணுங்கிறது போல வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. கிரியைகளை பார்க்கும்போது தேவ பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கிரியைகளை பார்த்து சொல்லணும், இவர் தேவனை விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க தேவனை நம்புகிறவர்கள். நம்முடைய கிரியைகளை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய விசுவாசம் இருக்குமானா அந்த விசுவாசம் மெய்யான விசுவாசம். சொன்னாரே, மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும் அப்படிங்கிறார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை என்றால் என் செயல்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடாத இடத்திற்கு போவதையும் செய்யக்கூடாத தகாத காரியங்களையும் செய்து கொண்டு நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், ஒரு நாள் வரும் நான் பரலோகம் போவேன்னு சொல்லி கொண்டிருப்போமானால் அந்த விசுவாசம் செத்தது, அதனால் பிரயோஜனம் இல்லை என்கிறார். தேவ பிள்ளைகள் என்ற பெயரை வைத்து கொண்டிருக்கிற நபர்கள் விபச்சார வேசித்தனத்தில் சிக்குகிறதை பார்க்க முடிகிறது. ஒயின் ஷாப்புக்கு நடக்கிறான், தகாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பேர் என்னவோ கிறிஸ்தவன் தான். துர்ச்செயல்களை செய்து கொண்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை தூக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், உன் விசுவாசம் செத்து போனதையான்னு சொல்கிறாரு யாக்கோபு. நீ தேவ பிள்ளையானால் உன் கிரியைகள் அதை சொல்லும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வேனானால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை என் செயல்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. செயல்களை பார்த்தா தேவ பிள்ளைன்னு சொல்ல முடியல, வீட்டுக்குள்ளே வந்தால் சொல்ல முடியுது. வண்டியை பார்த்தா சொல்லலாம் இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு, தோற்றத்தை பார்த்து சொல்லலாம் இவங்க கிறிஸ்டியனாக இருப்பாங்களோ, ஏன்னா ஒன்றும் இல்லை எல்லாம் கழட்டி இருக்கிறாங்க பார்த்தா சொல்லலாம். ஆனால் பழகி பார்த்தா சொல்ல முடியுதா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். காலை வேளையில் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? வெறுமனே ஒரு ப்ரொஃபஸிங் ஃபெய்த்தாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் தேவ பிள்ளை, நான் பக்திமான், நான் கர்த்தருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு தேவ பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நீ பக்திமானால் உன் வாழ்வு சொல்லும். நீ தேவனை விசுவாசிக்கிறாய் என்றால் உன் கிரியைகளில் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் வணங்கக்கூடாத சில இடத்துல நான் வணங்கி கொண்டிருப்பேன். ஆனால் என் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். ஒரு ஐயா, அதாவது அவங்க அப்பா, பிள்ளைகள், இப்போ அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ தகப்பனார் அவருடைய ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடித்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அவர் ஒரு இடத்துக்கு பிரயாணமாக போய் அந்த இடத்தெல்லாம் போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கையா.
அப்போ இத்தனை வயசு ஆயிடுச்சு, அப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, அங்கே போயிட்டு வரணும், ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவர் கிளம்புறார். அப்படி கிளம்பும்போது பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அது காசு கொடுக்கறது, ஏதோ செய்ய வேண்டிய செயல்களை செய்யணுமா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்றாங்க, வந்து நீங்கள் அதை பண்ணுங்க. அப்போ ஒருத்தன் பையன் என்ன பண்ணுறான், டப்புன்னு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு அப்பாவை கும்பிட்டு அனுப்புகிறான். இப்போ இன்னொருத்தர் கூட பிறந்த சகோதரி, இப்போ அந்த சகோதரியை சொல்லும்போது அந்த சகோதரி அதை செய்யலை, இதை நான் செய்ய மாட்டேன். அப்போ உடனே கேட்குறாங்க, என்ன நீ வந்து அவங்களுடைய பிள்ளையாக இருந்துட்டு அப்பாவை வழி அனுப்புறது கூட சரியாக நீ வழி அனுப்ப மாட்டியா, இதில் என்ன ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன, நீ உனக்கு ஒரு அவர் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவர் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு உனக்கு என்ன இல்லையா, அவர் பண்ணனா என்ன, அப்பா தானே அப்படின்னான். அந்த சகோதரி உடனே கேட்டாங்களா, நான் தேவனுடைய பிள்ளை, அவர் ஒருவரை தான் வணங்கணும், வேதம் சொல்லுது. நான் இன்னும் கேட்குறேன், அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நீ எங்கே போனேன்னு கேட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோமே, அப்போ நீ வந்து பார்த்தியா, வரலையே. அவர் வீட்டில் இருந்தப்போ கூட இருந்து பார்த்துக்கிட்டது யார், அப்போலாம் உனக்கு தெரியல, அப்போலாம் மரியாதை செய்யணும்னு தெரியலையா, இப்போ ஏதோ அவர் போகிறாருன்னு சொல்லி இப்போ ஒரு மரியாதையை பண்ணி செய்ய வேண்டியதை செஞ்சு அனுப்பிவிட்டு அதுக்கு பின்னாடி கண்டுக்கவே மாட்டியா, இதுதான் உன் மரியாதையா? எதுவுமே பேசலை அந்த சகோதரன். பிரியமானவர்களே, நான் தேவ பிள்ளையானால் என்னுடைய கிரியைகள் சொல்லும். கர்த்தரை விசுவாசிக்கிறேன் வசனம் எனக்குள்ள இருக்குதுன்னா அது காண்பிக்க வேண்டிய இடங்கள்ல அந்த கிரியைகளில் அந்த வசனங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளையை போல வாழாமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஃபோனை எடுத்து பார்த்தா தெரியும் தேவ பிள்ளையா, ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரியும் ஹூ ஆர் யூ தெரியும், நல்லா சொல்லிடலாம். பக்திமான், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவன் நான் என்னை நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் என் கிரியைகள் அதை சொல்லுகிறது நான் யார் என்பதை. பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? நான் தேவன் ஒருவரையே விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், அது கிரியைகளில் வெளிப்படும். இங்கே யாக்கோபு தன் சகோதரராக இருக்கக்கூடியவர்களுக்கு, உபத்திரவத்தில் சிதறி அங்குமிங்குமாய் இருக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவனிடத்தில் இருக்குமானால் அவன் இன்னொருவனுக்கு உதவி செய்ய வேண்டும். உபத்திரவத்தினால சிதறி இருக்கிறீங்க, அப்போ உங்கள் சகோதரருக்கு காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் எப்படி நீ இருப்பது? அந்த அன்பு, அந்த விசுவாசம், கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்வாயானால், விசுவாசிக்கிறேன் என்று சொல்வாயானால், உன்னிடத்தில் வருகிற சகோதரனிடத்தில் அந்த விசுவாசம் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாமல் நான் தேவ பிள்ளை விசுவாசிக்கிறேன்னு சொல்வாயானால் அதனால் பிரயோஜனம் இல்லை என்கிறார். கீழே 2 உதாரணத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. 2 பேரை உதாரணமாக எடுத்து, இது யூதர்கள் அல்லவா, ஆக பழைய ஏற்பாட்டிலிருந்து அழகான 2 உதாரணங்களை எடுக்கிறார். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று ராகாப். இந்த 2 உதாரணங்களையும் சற்று பார்க்கலாமா? 21 இருந்து பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆக இங்க பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பார்களானால் அது நிச்சயமாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரியும்படியாக 2 உதாரணங்களை எடுக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 2 உதாரணங்களில் ஆபிரகாமை எடுக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, உண்மைதான். அவன் கிரியைகளினாலே அவன் நீதிமான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு கேள்வி வரலாம். இந்த 24வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு கிரியைகளினால நீதிமானாகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை யோசிக்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போமானால் பவுல் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்போ பவுல் சொல்வது விசுவாசத்தினால நீதிமானாகிறான்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு சொல்லும்போது
கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களேன்னு சொல்கிறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கா? பவுல் விசுவாசத்தினால நீதிமானாகிறான்னு சொல்கிறாரு, ஆனால் யாக்கோபோ கிரியைகளினால ஒருவன் நீதிமானாகிறான் அப்படின்னு சொல்கிறாரா? ஒரு யோசனை வரலாம், வேறுபடுகிறார்களா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இது வேறுபாடு அல்ல. பவுல் விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்தி பேசக்கூடிய ஒன்றாக, நியாயப்பிரமாணங்களை அதனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதல்ல, நீதிமானாக்கப்படுகிறவன் அல்ல, அவன் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாகிறான் அப்படிங்கிறார். ஆனால் இங்கே இவர் சொல்லும் பொழுது விசுவாசத்திற்கு அல்ல, கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக யாக்கோபு கொஞ்சம் இந்த கிரியைகளுக்கு எம்பசைஸ் பண்ணுறார், நடைமுறை வாழ்க்கைக்கு எம்பசைஸ் பண்ணுறார். அதில் அவர் சொல்லும் பொழுது கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ அவன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் கிரியைகளினால் அது காண்பிக்கப்படுகிறது, அது எவிடன்ஸாக தெரியுது. அதன் மூலமாக பார்க்கிறவர்கள், அதன் மூலமாக அவன் நீதிமான் என்பதை நாம் நிதானிக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆக கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு கோணத்தில் எழுதப்பட்டது, ஆனால் இரண்டும் முரண்பாடல்ல, ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறார்கள். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், அது ரட்சிப்புக்கான காரியத்தை பேசுகிறார். இங்கே இவர் நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அந்த விசுவாசம் எனக்குள் இருக்குமானால் அந்த விசுவாசம் என்னுடைய கிரியைகளினாலே நான் நீதிமான் அப்படிங்கிறத காண்பிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதற்கு உதாரணத்தை தான் 2 எடுத்து பேசுகிறார். பாருங்கள், ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு வேதவசனத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படி அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆனால் அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மகனை எனக்காக பலி செலுத்துன்னு சொல்கிறார். அப்போது விசுவாசிக்கிற அவன் கிரியைகள் அந்த விசுவாசத்தை காண்பித்தானா? காண்பித்தான். கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னப்போ என்ன பண்ணாங்க? பலி செலுத்த போனா. ஒரே ஒரு மகன், வயதான காலத்தில் அந்த மகனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த மகனை பலி செலுத்துன்னு சொன்னப்போ மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். சொல்கிறாரு, நாங்கள் போய் திரும்ப வருவோம் அப்படிங்கிறார். நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோம் சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கே போனவர் அவருக்கு மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் காண்பிக்கிறார். கற்களை எடுத்து அடுக்கி விறகு கட்டைகளை வைத்து தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மகனை, வேத வல்லுநர்கள் சொல்லும்போது ஒரு டீனேஜ் ரேஞ்சில் அவன் இருந்திருக்கலாம். அப்போ அந்த மகனை கட்டி பலிபீடத்தின் மேலே வைத்து அவனை பலி செலுத்த அவன் கத்தியை ஓங்குகிறார். ஓங்கும்போது ஒரு குரல் வருகிறது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நரபலியை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல, பலி செலுத்துவதை விரும்புகிறார். ஆனால் மனுஷனை பலியாக செலுத்துவதை தேவன் விரும்புவது கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்கிறார். ஏன் மனுஷனை கொலை செய்ய வேணான்னு சொல்கிறாரு? மனிதன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். மிருகங்கள் தேவ சாயல் இல்லை, அடித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதனோ தேவ சாயலில் இருப்பதனால கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னார். இப்போ நரபலியை விரும்பாத தேவன் அவருடைய விசுவாசத்தை சற்று சோதிக்கும்படியாக, பரிசோதிக்கும்படியாக அந்த ஸ்டேஜில் ஆண்டவர் விடுறார். அப்போ தனக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆபிரகாம் என்ன செய்தாருங்க? அவர் வெளியே காண்பிக்கிறார், தன்னுடைய கிரியைகளில் அவர் காண்பிக்கிறார். அப்போ நீதிமான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகிறது. அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினால மாத்திரமா, தன்னுடைய கிரியைகளினாலே அவன் நீதிமானாக அவன் காணப்பட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல தான் ராகாபை உதாரணமாக சொல்லுகிறார். ராகாப் இவள் ஒரு வேசி. இவள் அந்த பட்டணத்தினுடைய ஒரு சுவர், கோட்டை சுவர், பாதுகாப்பு சுவருக்கு மேலாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த சுவர், அந்த கோட்டைக்கு மேலாக அந்த சுவர் ஒரு ரதம் ஓடக்கூடிய அளவில் அது அகலமாக இருக்குமா. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு சுவர் உயரமாக எழுப்பி இருக்கிறாங்க, பாதுகாப்புக்காக, பட்டணத்தின் பாதுகாப்புக்காக. அப்போது சுற்றி பார்ப்பதற்காக சில நேரங்களில் மேலே ரதத்தையும் அவர்கள் ரதத்திலும் உலா வருவார்கள். அப்போ அங்கே வீடுகளையும் கட்டி குடியிருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்துல ராகாப் என்னும் ஒரு வேசி குடியிருக்கிறாள். இப்போது தேசத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொன்னபோது அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, போய் பார்த்து வாருங்கள் அப்படின்னு ஆட்களை அனுப்பும் பொழுது இப்போ வந்த நபர்களுக்கு இந்த ராகாபு விசுவாச வார்த்தையை சொல்கிறா. என்ன சொல்கிறா? உங்களை பற்றிய அச்சம், பயம் எங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கிறது, உங்களை பற்றிய பயம் இருக்குது,
நிச்சயமாக உங்கள் தேவன் எங்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அதை நாங்கள் நம்புகிறோம், அப்படிதான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தை எப்படி அவள் காண்பித்தாள்? அப்படி வந்த தேவ பிள்ளைகளை பாதுகாத்து வைத்து அவர்களை அவள் பத்திரமாக அனுப்பி வைக்கிறாள். அவளுடைய விசுவாசம் கிரியைகளிலே வெளிப்பட்டதாக இருக்கிறது. ஆக இவைகளையெல்லாம் அவர் உதாரணமாக எடுத்து சொல்லுகிறார். இப்படி இருக்க ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லை, ஒரு சரீரம் கிடக்குதுன்னா அதை செத்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கிட்ட நம்ம பேசினாலும் கேட்காது. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் இறந்துட்டாங்கன்னா அவங்க எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்களால முடியாது. அப்போ அந்த ஆவி இல்லாத சரீரத்தில் பிரயோஜனம் இல்லை. மரித்து போய் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதனால் அவங்க அதை ரிசீவ் பண்ண முடியாது, ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஒரு ஆய்வு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கடைசியாக செயலிழக்கக்கூடிய ஒரு திறன் என்னன்னா கேட்கும் திறன் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். படுத்த படுக்கையாக இருப்பாங்க, இறந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் பேசுகிறத அவங்களுக்கு கேட்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் அவங்க நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்கக்கூடியவர்களாய் அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உயிர் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வேளை சில காரியங்கள் தெரிலனாலும் ஏதோ ஒன்று நடக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆவி இல்லாத ஒரு சரீரமாக இருக்கும் பொழுது, அது செத்ததாக இருக்கும் பொழுது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே சொல்கிறாரு, ஆவி இல்லாத ஒரு சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத ஒரு விசுவாசமோ செத்ததாக இருக்கிறதுங்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் தேவ பிள்ளை என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பிள்ளை என்பதை விசுவாசிப்பேன். ஆனால் என் கிரியைகளில் நான் அதை காண்பிக்க வேண்டும். என் கிரியைகள் சொல்ல வேண்டும் நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத, ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிறத என் வாயினால் சொல்கிறது மட்டும் இல்லை, என் கிரியைகளில் நான் அதை காண்பிக்க வேண்டும். அப்படி கிரியைகளில் நான் அவருடைய பிள்ளை என்பதை காண்பிக்காமல் வெறுமனே நான் சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, அந்த விசுவாசத்தினால் பிரயோஜனம் இல்லை என்கிறார். காலை வேளையில் நான் ஆவிக்குரியவன், நான் தேவ பிள்ளை, நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போமானால் நம்முடைய கிரியைகள் சொல்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல வந்து கேட்டால் நம்மளை யாருன்னு சொல்லுவாங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க கடவுளுடைய பிள்ளையான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கூட வாழ்கிறவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்கள்? நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யான விசுவாசம் அது கிரியைகளில் வெளிப்படும். அப்படி வெளிப்படவில்லையானால் அது செத்த விசுவாசம். அந்த செத்த விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. சிந்திப்போம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து, விசுவாசம் செத்ததாக இருக்கிறதா, ஜீவனுள்ளதாக இருக்கிறதா? இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது செத்துப்போன விசுவாசமாக தான் இருக்குதுன்னு சொல்லணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஆலயத்துக்கு வந்தாச்சு, திங்கக்கிழமை வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது நல்ல வார்த்தைகள், ஆலயத்தில் வரும்போது நன்றாய் ஆராதனை, நன்றாய் ஸ்தோத்திர பலி எல்லாம் ஏறெடுக்கிறோம், ஆண்டவரை ரொம்ப நல்லா புகழ்ந்து பாடுறோம். ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணிட்டோம்னா நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்கிறது? பிசாசுகளும் தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்கிறது நடுங்குகிறது. என்ன வித்தியாசம் அவனுக்கும் நமக்கும்? இல்லையே. ஆண்டவரை ஆராதித்தவன் தானே, கர்த்தரை அறிந்திருக்கிறவன் தானே, பார்த்தான், புரிந்தான், தெரியும் அவனுக்கு. ஆனால் கிரியைகளில் அவர் ஒருவரே தேவன் என்று அவரையே ஆராதிக்கிறானா? இல்லையே. கிரியைகள் சொல்லலையே. அவர் ஆராதிக்கிறதும் பாட்டு பாடுறதும் வச்சு நான் கிறிஸ்தவன் பரலோகம் போவேன்னு சொல்லிட்டு இருப்போமானால் அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்காதுங்கிறார். என் விசுவாசம் மெய்யாக இருக்குமானால் அந்த மெய்யான விசுவாசம் என் கிரியைகளில் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் தேவ பிள்ளையானால் என் கிரியைகள் சொல்லும். நான் பக்தி உள்ளவன் என்றால் என் கிரியைகள் சொல்லும், என் செயல்பாடுகள் சொல்லும். அது இல்லாமல் நான் பக்தி உள்ளவன், நான் தேவ பிள்ளை என்று சொல்வேன், ஆனால் என் விசுவாசம் செத்து போனது. நோ யூஸ். சிந்திப்போம். வாழ்விலே மாற்றங்கள் வேண்டுமானால் மாற்றங்களை கொண்டு வருவோம். தொடர்ந்து கிரியை உள்ள ஒரு விசுவாசமாக, ஜீவனுள்ள விசுவாசத்தை உடையவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.